வணக்கம். இது மிக மிக முக்கியமான எல்லோருக்கும் தேவையான ஒரு பதிவு, விழிப்புணர்வு பதிவு. சமீபத்தில் எங்கள் ஊரில் எங்கள் உறவில் நிகழ்ந்த ஒரு விபத்து என்னை பெரிய அளவில் பாதித்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பதிவு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அந்த டைமுக்கு நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்றப்போ அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாகவோ அல்லது நம்ம அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலும் நமக்கு நிகழும். அப்படி இந்த பதிவின் மூலமாக ஒரு 5-10 பேர் அன்னைக்கு ஹெல்மெட் போட்டாங்கன்னா கூட எனக்கு போதும். ஸோ தயவு செய்து சாலையில் பயணப்படும் பொழுது மிக முக்கியமான ஒன்று, ஹெல்மெட் அணிய வேண்டும், தலைக்கவசம். இதுதான் உங்களுடைய பதிவா அப்படின்னா இல்ல. நீங்க அணிகின்ற ஹெல்மெட் நிறைய பேர் நம்ம பெரும்பாலும் இங்க காவல்துறையினருக்கு பயந்து, போக்குவரத்து காவல்துறையினருக்கு பயந்து தலைக்கவசம் அணிபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால பேருக்கு அந்த ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிக்கிறாங்க. இந்த பெல்ட்டை இதை லாக் பண்ணாம தான் மேக்சிமம் ஹெல்மெட் போடுறதை என்னால பார்க்க முடியுது. தலையின் பின்புறத்தில் அடிபடுதலால் மட்டும்தான் உயிர் போகுது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பல நேரங்களில் பல விழிப்புணர்வு பதிவுகளை அவர்கள் போட்டிருந்தாலும் நம்ம இதை பாதுகாக்க தவறிடுறோம். ஹெல்மெட் அணியும் பொழுது நமக்கு நம்ம சைஸுக்கு பொருந்துற மாதிரி எப்படி பொருந்தா காதல் பேராபத்தில் முடியுமோ அதே போல் பொருந்தா தலைக்கவசமும் பேராபத்தில் தான் முடியும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற ஹெல்மெட்டை போடணும். ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பைக் வாங்கி போடுற பசங்க, சின்ன பசங்க, விபத்தில் இறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிறியவர்களாக, இளைஞர்களாக, குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் மனதிற்கு மிக வேதனையாக ஒன்று. சமீபத்தில் ஒரு மாநாட்டில் பேசிய திரு நியானான கோபிநாத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இங்க யாரையும் சும்மா விட்டுற முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் a resource அப்படிம்பாரு. அப்படிதான் இங்க எல்லோருமே ரிசோர்ஸ். அவன் நாட்டுக்கு இல்லைனாலும் வீட்டுக்கு அவன் ரிசோர்ஸ். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆண்கள் கூட ஏதேனும் ஒரு காரணத்தால் பயந்து கொண்டு ஹெல்மெட் போட்டுட்டு போறதை பார்க்க முடியுது. பெண்கள், நாங்கள் குளித்துக் கொண்டு வருகிறோம், எங்களுக்கு எங்களுடைய கூந்தல் பாருங்கள் எவ்வளவு நீளமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது அப்படிங்கிற வெளிப்படுத்தும் விதமாக, அது சின்ன பொண்ணுங்க, ஃபேமிலி பெண்கள் பெரும்பாலும் ஹெல்மெட் அணிந்து தான் வராங்க. அவர்கள் வயசு அவருடைய அழகை வெளிப்படுத்தும் விதமாக கூட தலைக்கவசம் அணியாமல் தலைமுடியை பறக்க விட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. தயவு செய்து சகோதர சகோதரிகள் அந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க. தலைக்கவசம் அணியுங்கள், உங்கள் சைஸுக்கு ஏற்ற ஹெல்மெட்டை போடுங்க, அதை லாக் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. விழும்பொழுது நம்ம கான்சியஸா இருக்க மாட்டோம். ஸோ அதனால நான் எவ்வளவு பெரிய சித்தம் தெரியுமா, என்னால நான் சமாளிச்சுக்கலாம். அப்படி விபத்துங்கிறது அப்படி வினாடி நொடி பொழுதுல நடக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விபத்துல இருந்து நம்மளால அந்த நேரத்துல விழிப்புணர்வோடு இருக்க முடியாது. அதனால போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாம் என்பது நம் பெற்றோர்களுடைய கனவு, நம் பெற்றோர்களுடைய கடின உழைப்பு. நாம் என்பது நம் குழந்தை மனைவிகள் அப்படின்னு சிரிச்சிடாதீங்க, குழந்தை மனைவியுடைய எதிர்பார்ப்பு, எதிர்காலம். நாம்ங்கிறது ஏதோ ஒரு தனி மனிதன் அல்ல. சாலைக்கு வந்த உடனே ஒவ்வொருவரும் நாம் தனி மனிதன் அப்படின்னு நினைச்சுக்கிறதும், எதிரில் வரக்கூடியவர்கள் தனி மனிதர்கள் தான், அவர்கள் குடும்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இயல்பாகவே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. தயவு செய்து நம் குடும்பத்தை நாம் எவ்வாறு கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு பயணிக்கிறோமோ அதே அளவு அடுத்தவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அப்படிங்கிற கனிவோடும் கவனத்தோடும் சிரத்தையோடும் அக்கறையோடும் ஒவ்வொருவரும் பயணப்பட்டால் 100% இல்லை என்றாலும் ஒரு 80% விபத்துகளை நம்மால் குறைத்து விட முடியும். அதே மாதிரி செல்போன் பார்த்துக்கிட்டு 4-வீலர் கார் இயக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது ரொம்ப இன்னைக்கு ஒரு 10 கார் போகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 5-6 ஒரு 60% கார்ல இருக்கிறவங்க போனை பார்த்துக்கிட்டே கார் ஓட்டக்கூடிய ஒரு சூழல், அல்லது டிஸ்பிளேல படத்தையோ அல்லது ரீல்ஸையோ பார்த்துக்கிட்டே கார் ஓட்டக்கூடிய ஒரு சூழல் நம்மால் இயல்பாக பார்க்க முடிகிறது. கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாவது படம் பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு காரை அவங்க பண்ணலாம். பின்சீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய நிலையில் டிஸ்பிளே பொருத்தலாம். அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட், இந்த கனரக வாகனங்களில் பயணிக்கக்கூடிய, கனரக வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தயவு செய்து நமக்கு என்ன பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு சூழல் நிகழ்ந்து விட்டால் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் தப்பு பண்றேன், ஆனா என் தப்பால நான் கண்டிப்பா மாட்டிக்க மாட்டேன், என் வீட்டிலேயோ இல்ல கோர்ட்லயோ நான் மாட்ட மாட்டேன், எனக்கு தண்டனை கிடைக்காதுங்கிற சூழல் வந்தா எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பண்படுத்த வேண்டும். அதுதான் பண்பாடு, அதுதான் கலாச்சாரம், அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிடுவார், சுவிட்சர்லாந்துல நான் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு ஏரியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த மீனை பிடித்து அந்த தூண்டிலின் பின்பகுதியில் ஒரு அளவுகோல் இருக்கிறது, அந்த அளவுகோலில் வைத்து அளந்து பார்க்கிறார். அந்த மீன் குறிப்பிட்ட நீளத்திற்கு குறைவாக இருந்ததால் அந்த மீனை திரும்ப ஏரியிலேயே விட்டுறாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்தில் எந்த ஒரு சிசிடிவியும் இல்லை, யாரும் அவரை கண்காணிக்கவில்லை, அங்கே காவலர்கள் இல்லை. ஆனால் அவர் அந்த செயலை செய்தார். அதுதான் உண்மையான தேசப்பற்று, அதுதான் உண்மையான ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது எல்லோரும் இருக்கும்போது நல்லவர்கள் போல் இருப்பது அல்ல, அது நடிப்பது.
ஒழுக்கம் என்பது யாருமே இல்லாத பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது, யார் கண்காணிப்பின் கீழும் இல்லாத பொழுது, யாருடைய கட்டுப்பாட்டின் கீழும் இல்லாத பொழுது, தனி மனிதனாக தன்னிச்சையாக நாம் எவ்வளவு ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிறோம் என்பதுதான் தனிமனித ஒழுக்கம். அந்த தனிமனித ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் நாட்டின் வளர்ச்சியும் வீட்டின் வளர்ச்சியும் மேம்படும். அப்படிப்பட்ட தனிமனித ஒழுக்கம் நிறைந்தவர்களாக தமிழர்கள், இந்தியர்கள், உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் இருக்க வேண்டும். அதுதான் மனித வளத்தை மேம்படுத்தும், அதுதான் மனித இனத்தை மேம்படுத்தும். சோ அந்த கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நமக்கு எந்த பாதிப்பும் நேராது என்ற அலட்சியத்தில் மது அருந்திவிட்டு வண்டி ஓட்டுவது, வாகனங்களை இயக்குவதும், இந்த கிளீனர்னு கூட ஒரு சின்ன சின்ன பசங்களை வச்சிருப்பாங்க, அவர்களிடம் கொடுத்து வாகனங்களை இயக்க சொல்வதும், இன்னும் சில செய்திகள் எல்லாம் சில ஓட்டுநர்களே கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். கூட இந்த வண்டியில் கை நீட்டி ஏறுறாங்க பாரு, நிறைய பெண்கள் ஏறுவாங்க, ஆண்கள் ஏறுவாங்க, அவங்க கிட்ட வண்டியை கொடுத்து கூட ஓட்ட சொல்றத நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில தவறான செயல்களை செய்து கொண்டு கூட அவர்கள் வாகனங்களை இயக்குகிறார்கள் என்கிற கேள்வி எல்லாம் வருது. ஆக்சிடென்ட் நடந்துட்டா அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஜோனு, சில இடங்களில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்காது அப்படிங்கிற தகவல் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிவதால் அந்த அவர் விபத்தை நிகழ்த்தி விட்டு அங்க நிற்காம சென்று விடுகிறார்கள். இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கு தமிழக காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எல்லா இடங்களும் கவர் ஆகும்படி, ஏன்னா இன்னைக்கு சிசிடிவிக்கு பயந்துதான் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய கட்டாயம் எல்லோரிடமும் இருக்கிறது. அது இன்க்ளூடிங் காவல்துறை. இன்னைக்கு காவல்துறையுடைய விசாரணையே முழுக்க செல்போன்களின் அடிப்படையிலும் சிசிடிவியின் அடிப்படையில் தான் நிகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. செல்போனும் சிசிடிவி இல்லைன்னா காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படும் என்பதே கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியும் மிக முக்கியமான ஒரு சஜஷன், என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த கனரக வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெறும் பொழுதே அவர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிலேயே மனித உணர்வுகள் சார்ந்து, உணர்ச்சிகள் சார்ந்து, குடும்பத்தின் முக்கியத்துவம் சார்ந்து, சாலையில் எவ்வளவு அக்கறையோடும் அர்ப்பணிப்போடும் அவர்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சிறு வாகனங்கள் அவர்கள் அந்த விபத்து நிகழ்த்தும் பொழுது பெரும்பாலான பாதிப்பு சிறு வாகனங்களில் பயணிக்கக்கூடிய, இருசக்கர வாகனங்கள் பயணிக்கக்கூடியவர்களுக்கு தான் நிகழ்கிறது. அந்த மேல இருக்கிற அந்த ஒரு அரக்க மனநிலை நீங்க பெரிய உச்சத்தில் அமரும் போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி உயர் பதவியில் இருக்கும்போது சிறிய மனிதர்களின், எளிய மனிதர்களின் பாதிப்பும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த யதார்த்த பிரச்சனைகள் புரியாத வண்ணம் நம்ம இன்னைக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள் இருக்கிறார்களோ அதே ஒரு மனநிலையில் தான் இன்னைக்கு லாரியை இயக்கக்கூடிய, லாரி போன்ற கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களும் இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த மனித இனத்தின் மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாம் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றார் போல் நம்ம மனதை மாற்றிக்கொண்டு இரக்க குணம் நிறைந்தவர்களாகவும் அரக்க குணம் நிறைந்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இது சார்ந்து ஒரு சமநிலை நம்மளிடம் நிலவினாலே ஒழிய நம்மால் ஒரு பாதுகாப்பான சமூகத்தை கட்டமைக்க முடியாது. சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு தமிழ்நாடு என்பது ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் எல்லோரிடமும் வாகனம் இருக்கிறது. எல்லோரிடமும் வாகனம் இருப்பதால் எல்லோரும் பயணப்படுகிறார்கள். சாலையில் நெரிசல் வருகிறது. சாலை நெரிசல் வருவதால் விபத்துகள் நிகழ்கிறது. அது அந்த அதிகப்படியான வாகனங்கள் இயங்கக்கூடிய சாலையில் இன்னும் அதிகப்படியான அக்கறையோடு நாம் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் தன்னுடைய தனி மனித கடமையாக நினைத்து செயல்பட்டாலே ஒழிய நம்மால் விபத்துகளை குறைக்க முடியாது. அதனால் சீட் பெல்ட் அணிவது, ஹெல்மெட் அணிவது, மித வேகம் குறைந்த வேகத்தில் பயணிப்பது, இதையெல்லாம் நாம் சாலை ஒரு சாகசம் நிகழ்த்துவதற்கான இடம் அல்ல. நம்முடைய வேகத்தை, கோபத்தை, கர்வத்தை, நம்முடைய மிருகத்தனத்தை காட்டுவதற்கான களம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போலவே ஒவ்வொருவருக்கும் குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது என்ற அக்கறையோடும் அர்ப்பணிப்போடும் கவனத்தோடும் சிரத்தையோடும் ஒவ்வொருவரும் பயணப்பட வேண்டும். அப்படி பயணப்பட்டாலே ஒழிய நம்மால் விபத்துகளை குறைக்க முடியாது. இன்னைக்கு வேறு எந்த நோய்களால் இறப்பதை விடவும் விபத்துகளால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பதை உலகில் உள்ள எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களும் தெரிவித்து விட்டார்கள். ஆனாலும் நாம் இன்னமும் அதே அலட்சியத்தோடு தான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லோருமே ஏதேனும் ஒரு கனவோடும் லட்சியத்தோடு தான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்வின் மீது ஒரு மிகப்பெரிய ஆசையும் கனவும் இருக்கிறது. அந்த ஆசையோடும் கனவோடும் அனைவரும் வாழ வேண்டும். ஒரு பூரண வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு, பாதுகாப்பு ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெற நன்றி, வணக்கம்.